வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் டிஎன் சமச்சீர் 2021 இயர் புக்ல இருந்து எல்லா சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் அவ்வளவுமே உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா சால்வ் பண்ணி இந்த ஈஸி மேக்ஸ் தனலட்சுமிங்கிற இந்த சேனல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா சாப்டர்ல இருந்து வீடியோவை நீங்க வரிசையா பார்க்க முடியும். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஜிப்ரா இயற்கணிதத்துல ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் விகித முழு கோவையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ விலக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்னன்னா a value that makes the rational expression rational expressions undefined. It means rational expression na nama p of x nu name பண்ணுவோம் இல்லையா, is equal to undefined. Undefined na என்னது, that means ஏதாவது any term divided by 0 அப்படி வந்துச்சுன்னா it is undefined. இந்த மாதிரி நம்ம மாத்தணும்னா இந்த மாதிரி எந்த வேல்யூ வந்து மாத்துது, a value that makes a rational expression undefined. அதாவது ஒரு விகிதமுறு கோவைய எந்த ஒரு மதிப்பு வந்து வரையறுக்கப்படாத மதிப்பா மாத்துதோ, விகிதமுறு கோவைய வரையறுக்கப்படாத மதிப்பா எந்த வேல்யூ வந்து மாத்துதோ அந்த வேல்யூ தான் விலக்கப்பட்ட மதிப்பு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் கால்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல 3 சம் இருக்கு. இது எக்ஸசைஸ்ல ஒரு 4 சம் இருக்கு. இதுல நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நமக்கு வந்து x + 10/x ன்னு முதல் क्वेश्चन பாருங்க. x + நம்ம அத வந்து நம்ம p of x ன்னு வெச்சுப்போம். அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பேர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். let p of x equal to x + 10/x. ஓகே, சோ நம்ம இந்த p of x நம்ம undefined ஆக்கணும்னா எப்போ undefined ஆகும், when the denominator x equal to 0. இந்த x ல 0 வந்துச்சுன்னா இது வந்து undefined ஆ மாறிடும் இல்லையா. so therefore excluded value of this expression is excluded value விலக்கப்பட்ட மதிப்பு. தமிழ் பெரிய விலக்கப்பட்ட மதிப்பு. excluded value is equal to 0. இதுல வெறும் when x மட்டும் தான் இருக்கு. so x ல 0 இருந்துச்சுன்னா this whole term வந்து undefined ஆ மாறிடும். so therefore excluded value equal to 0. that's all. செகண்ட் சம் பாருங்க, 7p + 2 இல்லையா. அதுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம். p of x equal to 7p + 2 divided by 8p square plus 13p plus 5. புரியுதா? இப்போ பாருங்க, நமக்கு வந்து p of x equal to undefined when 8p square plus 13p plus 5 equal to 0. புரியுதா? அந்த டினாமினேட்டர் ஃபுல்லா 0 ஆச்சுனா the whole rational expression undefined ஆ இருக்கும். சோ நம்ம ஈக்குவல் டு 0 போட்டு இப்போ நம்ம இந்த p ஓட வேல்யூ சால்வ் பண்ண போறோம். that p value is the excluded value. சரி, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. கட் பண்ண உடனே இதுல 1 வரும் இல்லையா. சோ அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் p + 1 8p + 5. p + 1 okay 8p + 5 equal to 0. so p + 1 equal to 0, p equal to -1. 8p + 5 equal to 0. 8p is equal to -5. so p is equal to -5/8. therefore excluded values, ரெண்டு வேல்யூஸ் நமக்கு excluded values are -1, -5/8. புரியுதா எல்லாருக்கும்? இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு நான் p of x வெச்சுக்கிறேன். let p of x equal to x/x² + 1. okay, here x² + 1. x² நாலே பாருங்க, here x² நாலே it's greater than or equal to 0. எப்படி பாருங்க, நீங்க x க்கு வந்து நீங்க 1 போட்டாலும் 1 தான் வரும், -1 போட்டாலும் 1 தான் வரும். புரியுதா? சோ இப்போ எந்த வேல்யூ நீ x ல எந்த வேல்யூ பிளஸ் வேல்யூவோ மைனஸ் வேல்யூவோ போட்டேனாலோ இல்ல 0 போட்டேனாலோ ஒன்னு 0 இருக்கும், இல்லனா பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். அப்ப நமக்கு வந்து பாருங்க, இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து undefined ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து x² + 1 வந்து எப்படி இருக்கணும், 0 வரணும் இல்லையா. ஆனா நமக்கு 0 வராது. x² + 1 is 0 + 1 இந்த மாதிரி வரும். அப்ப நமக்கு x² + 1 is not equal to 0.
here x square plus 1 is not equal to 0. அப்ப இந்த இடத்துல வந்து இது undefined ஆக்குறதுக்கு there is no excluded value. சரியா? To make the expression, to make the p of x undefined, there cannot no real excluded value அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். excluded values புரியுதா? ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. x ஸ்கொயர்ங்கிறது is greater than 0 or 0 greater than 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. x ல எந்த நம்பர் போட்டாலும் உனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாதான் நமக்கு ஆன்சர் வந்து 0 வரும். நீ சொல்றது புரியுதா உனக்கு? நெகட்டிவ்ல -1 வந்தாதான் -1 +1 0 வரும். அப்ப சான்ஸே இல்ல. there is no chance. x ஸ்கொயர் வந்து உனக்கு நெகட்டிவ் வரதுக்கு no chance. அதனால இது வந்து it is excluded. that cannot no real excluded values. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த क्वेश्चन பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. y by let f of x வச்சுக்கோங்க. f of x equal to y by y square minus 25. Okay, right. So f of x equal to undefined when y square minus 25 equal to 0. So y square equal to 25. Solve பண்ணுங்க. அப்ப y is equal to √25. It is plus or minus 5. So therefore excluded values. இதுல வந்து மைனஸ் வந்துருச்சு. இதே மாதிரி இதை யோசிக்க கூடாது. இங்க பிளஸ் இருக்கு, பட் இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா நமக்கு y ஸ்கொயர் வந்து 25. நீ y ல +5 போட்டாலும் 25 தான் வரும், -5 போட்டாலும் 25 தான் வரும். அப்ப 25 - 25 0 வந்துரும்ல. ஆமா. So excluded values are +5, -5. புரியுதா? ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन t by இத கொஞ்சம் நேம் பண்ணிக்கிறீங்களா? let f of x equal to t by t square minus 5t plus 6. So f of x equal to undefined when t square minus 5t plus 6 equal to 0. இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா -5. 6 ல பிளஸ் வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்துச்சுன்னா சேம் சைன் சம் தான் இங்க இருக்கும். சேம் சைன் சம் ஒரே சைன் கூடுதல் தான் இங்க இருக்கும். அப்ப 3 2s are 6, 3 + 2 5 வந்திருக்கா? சோ -3 -2 அதாவது t -3 t -2 is equal to 0. சரியா? சோ அப்ப t -3 equal to 0, t -2 equal to 0. அப்ப t equal to 3, t equal to 2. Therefore excluded values are 3, 2. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் third question. சரியா? let f of x equal to x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2. Okay, right. f of x equal to 0 when x square plus x minus 2 equal to 0. அப்ப இத சால்வ் பண்ணீங்கன்னா x 1 2 is 2 இல்லையா? ப்ராடக்ட்ல மைனஸ் வந்திருக்கு. x plus 2 x minus 1 equal to 0. So x is equal to -2, x is equal to 1. அப்போ excluded values are -2, 1. புரியுதா எல்லாருக்கும்? ஈஸியா இருக்கா? ரைட். அதே மாதிரி fourth f of x let f of x this be f of x னு வெச்சுக்கலாம். பாருங்க f of x equal to 0 when this denominator வந்து 0. x³ plus x square minus 6x equal to 0. இப்போ நம்ம இத x சால்வ் பண்ணி எடுக்கணும். பாருங்க நான் இத x காமனா எடுத்துட்டேன்னா x³ ல ஒரு x வெளிய எடுத்துட்டேன். சோ x². இந்த x² ல ஒரு x வெளிய எடுத்துட்டேன். சோ x. இங்க -6 equal to 0. எப்படி பாருங்க இந்த t மெத்தட் பண்ணா 2 3s are 6. அதாவது நல்லா பாருங்க ப்ராடக்ட்ல மைனஸ். ப்ராடக்ட்ல மைனஸ் வந்தா டிஃபரண்ட் சைன் டிஃபரன்ஸ் இருக்கணும். டிஃபரண்ட் சைன் டிஃபரன்ஸ். டிஃபரண்ட் சைன் மீன்ஸ் டிஃபரன்ஸ்னா பாருங்க மைனஸ் பண்ணி வர முடியாதா வரும் இல்லையா? சோ 2 3s are 6.
2, that means plus 3 minus 2. So x plus 3, x minus 2 equal to 0. So x is equal to 0. X is equal to 0. X plus 3 equal to 0. X is equal to minus 3. And x minus 2 equal to 0. X is equal to 2. So 3 value வரும் 3 excluded values. அப்ப excluded values are நான் இங்கே excluded values are 0, minus 3, 2 the answer. இந்த क्वेश्चनக்கு இது ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க நல்லா பாருங்க எல்லாரும் ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படினாலே ஹோல் எக்ஸ்பிரஷனையும் அன்டிஃபைன்டா ஆக்குறதுக்கு எந்த வேல்யூ தேவைப்படுமோ எந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணா எந்த வேல்யூவை டினாமினேட்டர்ல எந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல் எக்ஸ்பிரஷனையும் அன்டிஃபைன்டு கொண்டு வரோமோ அந்த வேல்யூ தான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. A value that makes a rational expression undefined is called excluded value. நான் தான் சொல்றேன் rational expression undefined க்கு மாத்தணும். undefined னா வரையறுக்க முடியாதது வரையறையற்றது அப்படினு சொல்வாங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா denominator 0 வரணும். அப்ப நம்ம ஒவ்வொரு சம்மையும் நம்ம denominator 0 ன்னு எடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ x ஓட வேல்யூ denominator 0 ன்னு எடுக்கணும். 0 ன்னு எடுக்கிறதுக்கு இந்த டேர்ம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏனா x ஸ்கொயர்ல எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு ஒன்னு 0 ஆர் greater than 0 தான் வரும். அப்ப நமக்கு x ஸ்கொயர்ல வேல்யூ வந்து 0 ஆர் greater than வேல்யூனா நமக்கு வந்து இதனுடைய மொத்த வேல்யூ வந்து 0 ஆ மாறாது. denominator 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால to make the p of x undefined that cannot to know real excluded values. புரியுதா? சோ denominator அப்படியே 0 க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். எல்லாத்துலயும் பாருங்க denominator 0 க்கு ஈக்குவேட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்ல பாருங்க denominator 0 க்கு ஈக்குவேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். denominator 0 க்கு ஈக்குவேட் பண்ணி வேல்யூ x ஓட வேல்யூ that x values are called excluded value. சரியா? rational expressionல denominatorல என்ன இருக்கோ அதை equal to 0 போட்டு சால்வ் பண்ணுங்க. அதுல x ஓட வேல்யூ, p ஓட வேல்யூ, t ஓட வேல்யூ என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்க்கலாம்.